செய்தி. ரயில் நிலையத்தை ஒட்டியுள்ள 48 டாஸ்மாக் மதுபான கடைகளை அகற்றக் கோரி டாஸ்மாக் மேலாண் இயக்குநருக்கு RPF கடிதம் அனுப்பியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத். வினோத், வணக்கம். மேலும் விவரங்கள். சென்னை கோட்ட ரயில்வே நிர்வாகத்துக்குட்பட்ட சூலூர்பேட்டை, அதே போல் ஜோலார்பேட்டை, இதே போன்ற மறுபுறம் பக்கம் இருக்கக்கூடிய விழுப்புரம் ஆகிய இடங்களானது சென்னை ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளாக இருந்து வருகிறது. இந்த ரயில் நிலையங்களை ஒட்டி இருக்கக்கூடிய 85 டாஸ்மாக் மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என சென்னை ரயில்வே கோட்டம் RPF ரயில்வே பாதுகாப்பு படை சார்பில் அதன் நிர்வாக இயக்குநரான, அதாவது டாஸ்மாக் நிர்வாக இயக்குநருக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது போன்ற சம்பவங்களில், அதாவது ரயில் நிலையங்களை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய டாஸ்மாக் மதுபான கடைகளால் அவ்வப்போது ஏதேனும் மது போதையில் தண்டவாளத்தை கடக்கக்கூடிய ஒரு சூழல், மேலும் இது போன்ற செயல்களில் கற்களை கொண்டு வீசுவது, இதனால் ஒரு சில பயணிகளுக்கு இதனால் காயங்கள் ஏற்படுவது போன்ற அசம்பாவிதங்கள் அவ்வப்போது நடைபெற்று வருவதால் இது போன்ற நடவடிக்கைகளை தவிர்ப்பதற்காக சென்னை ரயில்வே கோட்ட பாதுகாப்பு படை போலீசார் இது குறித்து ஒரு கணக்கீடு செய்யப்பட்டு, அந்த கணக்கீட்டின் காரணமாக எந்தெந்த ரயில் நிலையங்களை ஒட்டி இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளில் இது போன்ற சம்பவங்கள் நிகழ்கின்றன, அதே போல் தண்டவாளத்தை கடக்கும் போது, கவனக்குறைவாக கடக்கும் போது உயிரிழப்புகள் ஏற்படுகிறது, இது போன்ற விவரங்களை அனைத்தையும் முழுமையாக கணக்கிட்டு டாஸ்மாக் நிர்வாக மேலாளருக்கு கடிதம் அனுப்பப்பட்டு இருப்பதாகவும், அதன்படி நடவடிக்கை எடுத்தால் ரயில்வே பாதுகாப்பு படை சார்பில் மட்டுமல்லாமல் இந்த ரயில் நிலையங்களை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்படும் என்ற கருத்துக்களின் அடிப்படையில் இந்த கடிதம் அனுப்பப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.